இது 3 கப் கோதுமாவு. இந்த கோதுமாவில் 2 கப் தண்ணி ஊற்றணும். அதே அளவில் 2 கப் தண்ணி. ஒரு கப்பு பால். இதை நல்லா ஸ்டர் பண்ணணும், நல்லா கலக்கி விடணும். உப்பு தேவையான அளவு. முட்டை, ஒரு முட்டை. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ இந்த விஸ்கில் அடித்த பிறகு அதை அப்படியே பிளெண்டரில் ஊற்றிடணும். ஸோ தண்ணி பத்தலை, கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இது அழகான ஒரு பதத்தில் இருக்குது. இப்போ இந்த டப்பாவில் இந்த மாவெல்லாம் ஊற்றணும். இப்போ சட்டி சூடாயிடுச்சு. அப்போ இதுக்கு பிறகு இந்த மாவை அதில் மெதுவாக ஊற்றணும். நல்லா வெந்தோடனே, நல்லா வெந்து பதமாக இருக்கும்போது நம்ம எடுத்து அப்புறம் மடித்து அப்புறம் எடுத்து வைக்கணும். ஓகே, இப்போ வந்து வெந்துருச்சு. இப்போ இந்த கோழி கறியெலாம் இப்போ வந்து நான் சாப்பிட்றேன். சாப்பிட்டு நான் சொல்கிறேன் எப்படி ருசியாக இருக்குன்னு. இப்போ கோழி கறிக்கு வந்து இந்த ரொட்டி ஜாடை சரியான காம்பினேஷன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு வீட்டில் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.